Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல திருட்டு பயலே சீரிஸ் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம திருட்டு பையன் டொகவரா தூங்கிட்டு இருக்க நோசுவோட கழுத்துல முத்தத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட அடுத்த நாள் தூங்கி எழுந்த நோசு அவனுக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் இல்லைன்னு தெரிஞ்சது அவன் எழுந்து ஒர்க்குக்கு ரெடி ஆகலான்னு போக அப்ப அங்க டேபிள் மேல டொகவரா எழுதி வச்சிருக்க லெட்டரை பார்த்த நோசு வேகமா அந்த லெட்டர் எடுத்து படிக்க அதுல பார்த்தா டொகவரா உங்க அனுமதி இல்லாம உங்க வீட்டோட டூப்ளிகேட் சாவி எடுத்துட்டு போறேன், நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்க. அதை படிச்ச நோசு இப்ப எதுக்காக இவன் சாவி எடுத்துட்டு போனா, எப்ப வந்து சாவி எடுத்துட்டு போனான்னு தெரியலையேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருந்த நோசு எப்பவும் போல நேரத்துல கிளம்பி ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க டொகவரா வரா. அவன் நேரா நோசுவோட டேபிளுக்கு வந்து இந்தாங்க சீனியர், நான் உங்க அனுமதி இல்லாம உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போன சாவியை பத்திரமா ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி டொகவரா நோசு வீட்டோட சாவியை டேபிள் மேல வைக்க எங்க இவன் வீட்டோட சாவி டொகவரா கிட்ட இருக்க விஷயம் மட்டும் ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா தப்பா நினைப்பாங்களோன்னு பதறி போன நோசு சாவியை மறைக்கிறங்கிற பேர்ல டேபிள் மேல சவுண்டா ஓங்கி அடிக்க அந்த சத்தத்தை கேட்ட ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் திரும்பி நோசுவை பார்க்க அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட ஏண்டா லூசு பயல, நீ எப்படி திருட்டுத்தனமா என் வீட்டு சாவியை எடுத்துட்டு போனையோ அதே மாதிரி திருட்டுத்தனமா யாரு கண்ணிலையும் படாம சாவியை ரிட்டர்ன் பண்ண தெரியாதான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா எனது திருட்டுத்தனமா சாவியை எடுத்துட்டு போனா என்ன பேசுறீங்க சீனியர்னு கேட்க நோசு எதுக்காகடா இப்படி சத்தமா பேசுற, அமைதியா பேசு, என் வீட்டு சாவி மட்டும் உங்ககிட்ட இருக்க விஷயம் ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நீ கொஞ்சமாவது யோசியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா என்ன சொல்றதுன்னு தெரியாம சைலண்டா நோசுவை பார்க்க அதை பார்த்த நோசு எதுக்காக இப்படி என்ன பார்த்து திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க, நான் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீ ஏதோ சொல்ல வர. அப்ப கரெக்டா அங்க கிரிஷ்மா வரா. அவ நேரா நோசு கிட்ட வந்து இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ட்ரிங்க் பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு இங்க பாரு கிரிஷ்மா, எனக்கு அந்த ட்ரிங்க் பார்ட்டிக்கு வரது சுத்தமா பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லா தெரியும், அதனால ஆளை விடு நான் வரலன்னு சொல்ல அதை கேட்ட கிரிஷ்மா உன்கிட்ட எவன்டா பார்ட்டிக்கு வரையான்னு கேட்டது. நான் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண வந்த ஆளே வேறன்னு சொல்லி நோசுவோட பக்கத்துல இருக்க டொகவராவை பார்க்க அதை பார்த்து ஷாக்கான நோசு எனது டொகவராவான்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்படி நோசுவும் கிரிஷ்மாவும் குறுகுறுன்னு அவனையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக்கான டொகவரா என்னாச்சு, எதுக்காக ரெண்டு பேரும் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கிரிஷ்மா நோசுவையும் டொகவராவையும் தனியா கேன்டீனுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டொகவரா, இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டியை ஸ்பெஷலா மிஸ் ஓச்சி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுலயும் மிஸ் ஓச்சி நீ இந்த பார்ட்டிக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லி ஸ்பெஷலா ரிக்வெஸ்ட் பண்ணி வேற கேட்டிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா எதுக்காக என்ன வர சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒர்க் விஷயமா என்கிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்கா என்னன்னு சொல்லி கேட்க கிரிஷ்மா அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நீ இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு வந்தே ஆகணும், இது என்னோட ஆர்டர்னு சொல்ல அதை கேட்ட நோசி இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா, இப்படி உன்னோட பவரை யூஸ் பண்ணி விருப்பம் இல்லாத ஒருத்தனை வலுக்கட்டாயமா பார்ட்டிக்கு வர சொல்றதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கிரிஷ்மா எதுக்காகடா இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, டொகவராவை இன்வைட் பண்ணிருக்க அந்த பொண்ணு இருக்கே ரொம்ப அழகான அதே சமயம் பணக்கார பொண்ணு தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட நோசு நான் இப்ப அந்த பொண்ணோட அழகை பத்தியோ அந்த பொண்ணோட பணத்தை பத்தியோ நான் பேசல, எனக்கு அது தேவையும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு கருப்பான கிரிஷ்மா என்னடா வர வர வாய் ஓவரா போயிட்டு இருக்கு, இங்க பாருடா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நீ சாகர வரைக்கும் சிங்கிளா தான் இருப்பேன், என் வாழ்க்கையில எனக்கு எந்த பொண்ணு தேவையில்லைன்னு நீ முடிவு பண்ணி சன்னியாசியா போறதா இருந்தா தாராளமா போய் தொலை, உன்னை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா நீ எப்படி சிங்கிளா இருக்கியோ அப்படியே டொகவராவும் சிங்கிளா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, டொகவராவோட அழகுக்கும் திறமைக்கும் அவனுக்கு இந்த மாதிரி அழகான பொண்ணு லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் விரும்புறேன், அதனால நீ எதுவும் பேசாம வாய் மூடிட்டுன்னு சொல்ல அதை கேட்ட நோசுவும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. அதை பார்த்த டொகவரா கிரிஷ்மா கிட்ட நீங்க சொல்றது சரிதான், எனக்கு தகுந்த லைஃப் பார்ட்னர் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல இருக்க நோசுவை பார்க்க டொகவராவோட பதில கேட்டு ஷாக்கான நம்ம நோசுக்கு நேத்து நைட்டு டொகவரா வீட்டுல வச்சு டொகவரா எனக்கு பிடிச்ச நான் நேசிக்கிற ஒருத்தன் இருக்கான்னு சொன்னது ஞாபகம் வர அதை நினைச்சு பார்த்த நம்ம நோசு பயங்கரமா ஃபீல் ஆக எங்க கிரிஷ்மா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ எங்க இந்த லூசு பையன் மாதிரியே கேர்ள்ஸ் பார்ட்டிக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள ஓச்சிய உன் காதல் வலையில விளை வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல அதை கேட்ட நோசு கிரிஷ்மா கிட்ட நீ இப்ப பாக்குற வேலைக்கான பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக நீ இப்படி ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம அவங்களோட பர்சனல் லைஃப்ல மூக்க நுழைக்கிறேன்னு சொல்லி கடுப்பாய் கத்த அதை பார்த்த கிரிஷ்மா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, டொகவரா மாதிரி கியூட்டான பையனுக்கு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா என்ன, நீ பேசுறது பண்றது எல்லாம் பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கு, என்ன விஷயம்டா ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு என்ன சொல்றதுன்னு தெரியாம கோபத்துல முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்க அதை பார்த்த கிரிஷ்மா டொகவரா கிட்ட இந்த லூசு பையனை விட அவன் எப்பவுமே இப்படித்தான் பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பான், அவன் பேசுறது எல்லாம் நீ காதுல வாங்கிக்காத, நீ வேணா பாரு இன்னைக்கு பார்ட்டிக்கு சிங்கிளா வர நீ இந்த பார்ட்டி முடியும் போது ஓச்சிய உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி ஒன்னா வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான நோசு எழுந்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி கத்த அதை பார்த்த கிரிஷ்மா சிரிச்சுட்டு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ இந்த அளவுக்கு கோவப்படுறேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா கிரிஷ்மா கிட்ட எனக்கு கிளைண்ட்ஸோட இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஈவினிங்
ஈவினிங் அந்த முக்கியமான மீட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால பார்ட்டிக்கு வர முடியுமா வர முடியாதான்னு சொல்ல முடியும்னு சொல்ல அதை கேட்ட கிரிஷ்மா என்னடா இப்படி சொல்ற, நீ இந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும், இந்த பார்ட்டியோட முக்கியமான கெஸ்டே நீ தான், நீயே இப்படி சொன்னா எப்படி, முடிஞ்ச வரைக்கும் அந்த மீட்டிங்கை சீக்கிரமா முடிச்சுட்டு ஈவினிங் பார்ட்டிக்கு வர வழியை பாருன்னு சொல்லிட்டு வேகமா கிரிஷ்மா அங்கிருந்து போக இப்போ ஒரு வழியா கிளைண்ட் கூட மீட்டிங்கை முடிச்சு டொகவராவும் நோசுவும் பார்க்ல ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்க. நோசுக்கு உடம்பு சரியில்லாதனால டானிக் வாங்குறதுக்காக டொகவரா மெடிக்கல் வரைக்கும் போயிருக்க. எங்க தனியா உட்காந்துட்டு இருக்க நோசு தூரத்துல ஒரு கப்பல் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு ஸ்நாக்ஸை சாப்பிடாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்க. அப்ப அவன் டொகவரா சொன்ன மாதிரியே கப்பல்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம செல்ஃபி தான் அதிகமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி புலம்பிட்டே பாத்துட்டு இருக்க. அப்ப அங்க டொகவரா வரான். அவன் நோசு கிட்ட என்ன சீனியர் என்ன பாத்துட்டு இருக்கீங்க, இந்தாங்க முதல்ல இந்த டானிக்கை குடிங்கன்னு சொல்லி டானிக்கையை நோசு கையில கொடுக்க டானிக்கை வாங்கின நோசுவும் கண்ணை மூடிட்டு அந்த டானிக்கை குடிச்சிட்டு இருக்க. டானிக்கை குடிச்சு முடிச்ச நோசு டொகவரா கிட்ட ஏண்டா நீ இந்த டானிக் வாங்குறதுக்காகத்தான் வேகமா போனையான்னு சொல்லி கேட்க டொகவரா ஆமா சீனியர் இந்த டானிக் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆமா இப்போ உங்க ஃபீவர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே டொகவரா அவனை மறந்து நோசுவத்தோட போக அதை பார்த்த நோசு நான் இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி டொகவரா விட்டு தள்ளி போய் உட்கார அதை பார்த்த டொகவரா நோசு கிட்ட சீனியர் இப்ப நம்ம இந்த கிளைண்டோட மீட்டிங்கை முடிச்சிட்டோம், அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா அந்த ட்ரிங்க் பார்ட்டிக்கு போலாமான்னு சொல்லி கேட்க நோசு போறதா இருந்தா நீ போ என்ன எதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டே நோசு வேகமா எழுந்து அங்கிருந்து போக அதை பார்த்த டொகவரா என்ன சீனியர் இப்படி பேசுறீங்க, நீங்க என் கூட இந்த பார்ட்டிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன், நீங்க இந்த பார்ட்டிக்கு வரலைன்னா கண்டிப்பா நானும் இந்த பார்ட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லி பேசி டொகவரா நோசுவோட மண்டைய கழுவி பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அங்க பார்த்தா ஜூனியர் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் கிரிஷ்மாக்காகவும் முக்கியமான கெஸ்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. சசாக்கி சீனியர் டொகவரா கிட்ட இங்க பாருடா இன்னைக்கு இந்த பார்ட்டியோட ஹீரோவே நீதான், அதனால கெஸ்ட் கிட்ட சாஃப்டா நடந்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட ஜூனியர் பையன் டொகவரா கிட்ட ஆமாண்டா இன்னைக்கு நீ உன் முகத்துல மாட்டி இருக்கிய அந்த மாஸ்க கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு நார்மலா நடந்துக்கோன்னு சொல்ல அதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன சசாக்கி என்ன மாஸ்க் என்ன உளறிட்டு இருக்க நீன்னு சொல்லி கேட்க ஜூனியர் பையன் அதுவா சீனியர் ஆபீஸ்ல இருக்கும்போது பொறுப்பான கனிவான பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கான்ல அந்த நல்லவங்கிற மாஸ்கை இன்னைக்கு கலட்டி வச்சுட்டு கொஞ்சம் பிளே பாய் மாதிரி நடந்துக்கோன்னு சொன்ன வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப அங்க கிரிஷ்மா அந்த முக்கியமான கெஸ்டோடையும் நிறைய பொண்ணுங்க கூடயும் பார்ட்டிக்கு வர டொகவராவை பார்த்து ஹாப்பியான நோச்சி மிஸ்டர் டொகவரா எப்படி இருக்கீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட டொகவரா உங்களை எப்படி மறக்க முடியும் மிஸ் ஓச்சி, எங்க கம்பெனியோட பெரிய கிளைண்டே நீங்க தானே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல அதை கேட்ட ஓச்சியும் எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இப்படி 2 பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்த நோசுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக இப்ப ஒரு வழியா எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க ஓச்சி டொகவராவோட பக்கத்துல க்ளோஸா உட்காந்து ஜாலியா 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருக்கிறத பார்த்த நோசு பயங்கரமா ஃபீல் ஆகி அவன் டொகவராவை வெச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர் நீங்க ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு இந்த சாலட் எடுத்து வைக்கவான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ சாப்பிடுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவராவும் பார்ட்டியில பொண்ணு கூட இருக்கோங்கிறதையே மறந்து அவன் பாட்டுக்கு குழந்தை மாதிரி சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த ஓச்சி டொகவரா கிட்ட நீங்க எப்பவுமே இப்படி குழந்தைத்தனமா தான் சாப்பிடுவீங்களா, நீங்க சாப்பிடறத பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க டொகவரா என்னடானா அந்த பொண்ணு பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு சும்மா பூந்து விளாசிட்டு இருக்க. அதை பார்த்த ஜூனியர் பையன் ஓச்சிக்கிட்ட இந்த நேரத்துல அவன் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்கனாலும் அது அவன் காதுல கூட விழுகாது, அவன் எப்பவுமே இப்படித்தான் சாப்பாடுன்னு வந்துட்டு அவன் எந்த இடத்துல இருக்கோங்கிறதையே மறந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான், எனக்கு இதான் பிடிக்கும் இதான் பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாது, நீங்க எதை கொடுத்தாலும் ஃபுல்லா சாப்பிடுவான்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஓச்சி கியூட்னு சொல்லி டொகவராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா டொகவராக்கு பெற போக ஆரம்பிக்க அதை பார்த்த ஓச்சி பொறுமையா சாப்பிடுங்கன்னு சொல்லி டொகவராக்கு தண்ணி கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நோசு பயங்கரமா ஜலஸ் ஆகி அவன் டொகவராவையும் ஓச்சியும் பார்த்துட்டு இருக்க. சைலண்டா இருக்க நோசுவை பார்த்த பொண்ணு நோசு கிட்ட நான் இப்படி திடீர்னு கேட்கறேனே நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க வயசு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நான் ஏன் இப்படி கேட்டேன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கும் உங்களுக்கு ஒரே ஏஜ் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அதான் கேட்டேன், தப்பா இருந்தா சாரின்னு சொல்ல அதை கேட்ட நோசு இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு, அடுத்த வருஷம் வந்தா எனக்கு 40 வயசு ஆக போகுதுன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான அந்த பொண்ணு என்ன சொல்றீங்க உங்களுக்கு 40 வயசு ஆக போதா, ஆனா உங்களை பார்த்தா 40 வயசு ஆக போற ஒரு மாதிரியே தெரியல, நீங்க பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹாப்பியான நோசு ரொம்ப தேங்க்ஸ், நான் மட்டும் இல்ல நீங்களும் ரொம்ப அழகா இளமையா இருக்கீங்கன்னு சொல்லி நோசு ஜாலியா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க. நோசுவோட பேச்சுல மயங்கின அந்த பொண்ணு நோசு கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்றீங்க, எனக்கு 30 வயசு ஆகுது, உங்களை விட 10 வயசுக்கு தான் சின்னவ, ஆனா பார்க்க அப்படியா தெரியுது, 30 வயசுலயே பார்க்க நான் வயசானவங்க மாதிரி இருக்கேன், ஆனா நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படியாவது என்னோட 10 வயசை குறைச்சே ஆகணும்னு தோணுது, ஆமா நீங்க எங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு சொல்லுங்க, பேசாம நானும் உங்க கூடவே ஒர்க் அவுட் பண்ண வரேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு நான் எங்கேயும் ஒர்க் அவுட் பண்ண போகல, எனக்குன்னு பர்சனல் ட்ரெயினர் ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் என்னோட ஏஜ் ப்ராப்ளத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு எதுக்காக பர்சனல் ட்ரெயினர் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம என் கூட ஒர்க் அவுட் பண்ண ஜிம்முக்கு வாங்க, அங்க நம்ம 2 பேரும் ஒன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம், உங்க நம்பர்
எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு டைமும் டீட்டெயிலும் சென்ட் பண்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு நோசு கிட்ட இருந்து மொபைல் நம்பரை வாங்கிக்க இப்படி நோசு அந்த பொண்ணு கூட க்ளோஸா பேசிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்து பயங்கரமா ஜலசான டொகவரா வெயிட்டரை கூப்பிட்டு எனக்கு இன்னும் 2 பீர் பாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லி பீர் பாட்டில வாங்கின டொகவரா பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த நோசு என்னாச்சு இவனுக்கு, இவன் எதுக்காக இப்படி குடிக்கிறான், இவன் குடிக்கிறத பார்க்கும் போதே வீட்டுக்கு நான் இவனை தூக்கிட்டு தான் போகணும் போல இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா பார்ட்டியை முடிச்சு டொகவராவும் நோசும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. போதை அதிகமானதுனால நடக்க முடியாம டொகவரா ரோட்டோரமா படுத்துக்க அதை பார்த்த நோசு கிழிஞ்சது போ, இனி இவனை வேற வீடு வரைக்கும் நான் குழந்தை மாதிரி தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க. அதை கேட்ட டொகவரா என்ன மன்னிச்சிடுங்க சீனியர், இந்த நேரத்துல நீங்க அந்த அழகான பொண்ணு கூட இருந்திருக்க வேண்டியது, என்னாலதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ஓ அப்படியா, அப்ப நீயும் நான் அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு விரும்புறியான்னு சொல்லி கேட்க நோசு சொன்னதை கேட்ட டொகவரா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு வேகமா மண்டையாட்ட. அதை பார்த்த நோசு என்னால உன் நிலைமைய புரிஞ்சுக்க முடியுதுடா, நீ இன்னைக்கு உன் கூட இருந்த அந்த பொண்ணு கூட நைட்டு ஜாலியா இருந்திருக்கணும்னு நினைச்சிருப்பேன், ஆனா நினைச்சதுக்கு மாற நைட்டு இப்படி ஏன் கூட இருக்க மாதிரி ஆயிடுச்சு, ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி நடந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ அந்த ஓச்சி கூட உன் வீட்டுல இருந்திருப்பன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல, நான் நினைச்சது என்னன்னா நீங்க அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்து நீங்க நைட்டு அந்த பொண்ணு கூட வீட்டுக்கு போய் 2 பேரும் ஒன்னா புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க நினைச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்ட நோசு என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி டொகவராவை பார்த்த நோசு உண்மையை சொல்லணும்னா நீ ட்ரிங்க் பண்ணும்போது குழந்தைத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்ல நோசு சொன்னதை கேட்டு ஹாப்பியான டொகவரா குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட இருந்து நோசுவோட மொபைலுக்கு மெசேஜ் வர அந்த நேரத்துல நமக்கு யாரடா மெசேஜ் பண்றதுன்னு நோசு வேகமா அவரோட மொபைல் எடுத்து பார்க்க அதை பார்த்த டொகவரா என்ன சீனியர், பார்ட்டில நீங்க நம்பர் கொடுத்து அந்த அழகான பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்களா, பார்ட்டி முடிஞ்சு 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளேயே அவங்க உங்களை மிஸ் பண்றாங்களா என்ன, அதுக்குள்ள மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் பார்ட்டில கலந்துக்கிட்டதுக்காக அவங்க எனக்கு தேங்க்யூ சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் இல்ல, இங்க பாரு டொகவரா அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு அதே சமயம் கண்ணியமானவங்கன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா உங்களுக்கு அப்படிப்பட்டவங்களை தானே பிடிக்கும், இதுக்கப்புறம் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து பார்க்கு பீச்னு கை கோத்துட்டு சுத்த விரும்புவீங்க, இனி நான் உங்க கண்ணுக்கு வெறும் பிரதரா மட்டும் தானே தெரியுவேன், அதனால இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல அதை கேட்டு ஃபீல் ஆன நோசு நீ ஒண்ணு என் பிரதர் கிடையாது, உன்னை என் பிரதராவும் நான் ஏத்துக்க மாட்டேன் புரிஞ்சுதா, பார்ட்டில அந்த பொண்ணு என்கிட்ட நான் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறதாவும் என்ன பார்த்தா வயசானவர்னு சொல்ல முடியாது, நான் ரொம்ப அழகா இருக்கிறதா அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா, பார்ட்டில அத்தனை பேர் முன்னாடி லூசுத்தனமா சிரிச்சிட்டு இருந்தேன், இப்படி எனக்குள்ள இருந்த வயசானவங்கிற எண்ணத்தை மாத்தி இப்படி எனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்ல நோசு சொன்னதையெல்லாம் கேட்டு ஹாப்பியான டொகவரா எழுந்து நோசு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போதையில கீழே விழுக அதை பார்த்த நோசு என்ன இவன் ரோட்லயே தூங்கிட்டான், இனி இவனை வேற நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகணுமான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நோசு போதையில இருந்த டொகவராவை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெட்ல படுத்து தூங்க வச்சிருக்க. அடுத்த நாள் தூங்கி எழுந்த டொகவரா எப்பவும் போல ரிலாக்ஸா பெட்டை விட்டு எழுந்திருக்க. அதை பார்த்த நோசு குட் மார்னிங் டொகவரா, என்ன நைட்டு நல்லா தூக்கமா, நைட்டு ட்ரிங்க் பண்ணதுல தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதா என்னன்னு சொல்லி கேட்க இப்படி நோசு அவன் வீட்டுல இருப்பாங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டொகவரா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அவன் வேகமா எழுந்து முட்டி போட்டு உக்காந்துக்க. அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட நீ இப்படி ரியாக்ட் பண்றத பார்க்கும் போதே நேத்து நடந்தது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி தெரியுதே, என்ன டொகவரா நான் சொன்னது சரியான்னு கேட்க டொகவரா சாரி சீனியர், நான் உங்களை சோஃபால படுக்க வச்சுட்டு நான் இப்படி நிம்மதியா பெட்ல படுத்து தூங்குனது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல நோசு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, உண்மையை சொல்லணும்னா நேத்து நீ என்ன சோஃபால படுத்து தூங்க சொல்லவே இல்ல, நேத்து நைட்டு உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுல பயங்கரமா டயர்ட் ஆயிட்டேன், அதான் நான் உன் அனுமதி கேட்காமலே உன் வீட்டுல படுத்து தூங்கிட்டேன், அதுக்காக நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா அப்படின்னா நேத்து நைட்டு நீங்க அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும்னு விரும்பலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட நோசு எனது பொண்ணு கூடவா, எந்த பொண்ணு கூடன்னு கேட்க டொகவரா நடிக்காதீங்க சீனியர், நேத்து நைட்டு பார்ட்டில ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்களே அந்த அழகான பொண்ணை பத்தி தான் சொல்றேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு ஓ நீ அந்த பொண்ணை பத்தி பேசுறியா, எனக்கு அந்த பொண்ணு மேல எல்லாம் பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பொண்ணை விட முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அந்த பொண்ணுக்காக என்னால அவரை நடு ரோட்ல விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா என்ன மன்னிச்சிடுங்க சீனியர்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஷர்ட் இல்லாம 6 பேக்கோட சும்மா கும்முன்னு இருக்க டொகவராவோட உடம்ப பார்த்த நோசு சிரிச்சுட்டு டொகவரா நீ உன்னோட உடம்ப ரொம்ப நாளா மெயின்டைன் பண்ற, நீ இந்த அளவுக்கு உன் உடம்ப மெயின்டைன் பண்ணி ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இவரு என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த டொகவரா குனிஞ்சு கீழே பார்க்க அப்பதான் அவன் மேல ஷர்ட் இல்லாம இருக்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வர அவன் சாரி சீனியர்னு சொல்லி வேகமா அவனோட டி-ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்க. அதை பார்த்த நோசு டொகவரா கிட்ட ஏண்டா நீ எப்ப இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒர்க் அவுட் பண்ண எங்க போறன்னு சொல்லி கேட்க டொகவரா நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் எங்கேயும் போல, நான் வீட்ல இருந்தே வாரத்துல 3 தடவை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல அதை கேட்ட நோசு அடேங்கப்பா உனக்குள்ள இந்த அளவுக்கு திறமை இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல நோசு இப்படி அவனோட உடம்ப புகழ்ந்து பேசுறத கேட்டு நர்வஸ் ஆன டொகவரா சீனியர் நீங்க இன்னும் காஃபி குடிக்கலன்னு நினைக்கிறேன், இருங்க நான் போய் உங்களுக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி வேகமா அங்கிருந்து போய்
கம கமன்னு அருமையா காஃபி போட்டு கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு, சீனியர் உங்க காஃபி ரெடி ஆயிடுச்சு, வந்து காஃபி குடிங்கன்னு சொல்லி கூப்பிட, நோசு டொகவரா கிட்ட, ஏண்டா வீட்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கான மிஷின் இருக்க மாதிரியே தெரியலையே, அப்புறம் எப்படிடா நீ ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட டொகவரா, எந்த ஒர்க் அவுட் மிஷினும் இல்லாமலே இந்த மாதிரி உடம்ப மெயின்டைன் பண்ணி ஃபிட்டா வச்சுக்க முடியும், என்ன சீனியர் உங்களுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதான்னு சொல்லி கேட்க, நோசு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, டொகவரா ஆமாமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஏன்னா நீங்க தான் அந்த பொண்ணோட இனி ஜிம்முக்கு போய் ஒன்னா ஒர்க் அவுட் பண்ண போறீங்களேன்னு சொல்லி முகத்தை தூக்கி வச்சுக்க, அதை பார்த்த நோசு என்னடா பேசுற நீ, நான் எப்படி அவங்க கூட போக முடியும், அது நல்லா இருக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா அப்படின்னா நீங்க அவங்க கூட போக போறது இல்லையா, உங்க முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, நீங்க உங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண சொல்லி தரவா, நீங்க இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றத கத்துக்கிறது மூலமா உங்க உடம்பு ஃபிட்டாவும் இருக்கும், அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா கொஞ்ச நாளா உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, இது உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல, அதனால நான் சொல்லித்தர சில எக்ஸசைஸை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு எதுக்குடா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, இப்பவே நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்ல, டொகவரா என்ன பேசுறீங்க சீனியர், நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா நீங்க ஓடி ஒளியாம அவங்களை எதிர்த்து சண்டை பண்ண வேண்டாமா, மத்தவங்க கூட சண்டை போடாட்டி பரவாயில்ல, ஆபத்துல இருக்க யாரையாவது காப்பாத்துறதுக்காவது இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு உதவுன்னு சொல்ல, அதை கேட்டு நோசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கத்து கொடுக்குற இந்த ஒர்க் அவுட் இருக்கே அது ஆபத்துல இருக்கவங்களை காப்பாத்த உதவுதோ இல்லையோ, போதையில இருக்க உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வரக்க எனக்கு உதவும் நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே காஃபியை குடிச்சிட்டு இருக்க, அதை கேட்டு டொகவரா என்ன மன்னிச்சிடுங்க சீனியர்னு மன்னிப்பு கேட்டு முடிச்சு, டொகவரா நோசுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரங்கிற பேர்ல டொகவரா நோசுவ கட்டல் மேல குப்பர படுக்க வச்சு, சீனியர் உங்க மூச்சை நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு உங்க டிக்கிய மேல பார்த்து தூக்குங்கன்னு சொல்லி டொகவரா நோசுவோட டிக்கிய போட்டு அழுத்த, வலி தாங்க முடியாம நோசு கத்திக்கிட்டே, என்னடா இந்த எக்ஸசைஸ் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு எந்த எக்ஸசைஸும் வேண்டாம், நான் ஃபிட்டா இருக்கவும் வேண்டாம், நான் இப்ப இருக்க ஃபிட்னஸே எனக்கு போதுன்னு சொல்லி கத்த, அதை கேட்ட டொகவரா முடியாது, நீங்க இந்த எக்ஸசைஸை கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி டொகவரா நோசு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இதை நீங்க ரெகுலரா பண்ண பழகி போயிரும்னு சொல்லி டொகவரா நோசுவோட டிக்கிய போட்டு அழுத்த, அதை கேட்ட நோசு எல்லாம் சரிதாண்டா, ஆனா நீ அழுத்துற இடம் இருக்கே அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான இடங்கிறதுனால எனக்கு ஒரே சிரிப்பா வருது, ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்லி கத்திக்கிட்டே நோசு திரும்பி டொகவராவை பார்க்க, இவ்வளோ க்ளோஸா இருக்க நோசுவை கண்ணு மேக்காம பார்த்துட்டு இருந்த டொகவரா நோசு கிட்ட, சீனியர் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், உங்க உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்கும், அந்த வலியை உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, மத்தபடி உங்களை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்ல, அதை கேட்ட நோசு ஏண்டா உனக்கு இப்ப என்னதாண்டா பிரச்சனை, சும்மா இருந்தவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணி தரேன்னு சொல்லி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டு இப்ப என்னமோ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு டொகவரா சரி சரி அதை விடுங்கன்னு சொல்லி பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்து ரூம் எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்க, அதை பார்த்த நோசு ஏண்டா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்ப எதுக்காக வேக வேகமா ரூம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்க, நீ எனக்கு கொடுத்த ட்ரைனிங்கை பார்க்கும் போதே நீ ஃபியூச்சர்ல பெரிய ஒர்க் அவுட் ட்ரைனரா வருவேன்னு எனக்கு தோணுது, ஆமா உன் உடம்ப எப்ப இருந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்ச, ஒருவேளை நீ காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருந்தியா என்னன்னு சொல்லி கேட்க, டொகவரா ஆமா சீனியர், ஹை ஸ்கூல் படிக்கல இருந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம சில நேரத்துல நான் மலை ஏறுறது, கரடு முரடான பாறை ஏறுறது, கோல்ஃப் விளையாடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் என்னோட ஹாபிஸ்னு கூட சொல்லலாம்னு சொல்ல, அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆன நோசு, டொகவரா நீ ரொம்ப கூலானவன் தெரியுமா, உன்ன மாதிரி ஒருத்தனை என் ஜூனியர்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு டொகவரா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க சீனியர், இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்குள்ள இருந்து சோர்வை நீக்கி எனக்குள்ள இருக்க எனர்ஜியையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துது, அதனாலதான் நான் இந்த ஒர்க் அவுட்டை ரசிச்சு பண்றேன், சில நேரத்துல நான் சோர்வா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணனா அந்த நேரத்துல நான் உங்களை நினைச்சுக்குவேன், உங்களை நினைச்சுக்கிட்டா போதும் எனக்குள்ள எனர்ஜி தானா வந்து நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்ல, டொகவரா சொன்னதையெல்லாம் கேட்ட நோசு எதுவும் புரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்க, அதை பார்த்த டொகவரா என்ன முடிக்கிறீங்க சீனியர், நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, அதுல நோசு டொகவராவை முதல் தடவை கிளைண்ட் மீட்டிங்க்கு வெளியே கூட்டிட்டு வந்து மீட்டிங்கை முடிச்ச நோசுவும் டொகவராவும் வீட்டுக்கு கிளம்ப டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்ப டொகவரா நோசு கிட்ட, சீனியர் எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி திறமையான ஒருத்தர் எனக்கு சீனியரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், கண்டிப்பா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட உழைப்பை நான் கொடுப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு டொகவராவோட பக்கத்துல வந்து, இங்க பாரு டொகவரா நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், வேலை வேலைன்னு வேலையை மட்டுமே பார்த்து உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட டொகவரா எனக்கு புரியுது சீனியர், இருந்தாலும் ஒர்க்ல நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு வாழ்க்கைக்கு வேலை மட்டுமே முக்கியம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், காதல் இருக்கணும், பொழுதுபோக்கு இருக்கணும், இது எல்லாமே கலந்து இருக்கிறதா வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்ல, டொகவரா எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சீனியர்னு சொல்ல, அதை கேட்ட நோசு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு எல்லாம் தேவை, அதனால உன்னை நீ முதல்ல லவ் பண்ண கத்துக்கோ, அதுக்கப்புறம் ஒர்க்கை பத்தியும் அந்த ஒர்க்ல உன்னோட பெஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி யோசின்னு சொல்ல, அதை கேட்டு ஹாப்பியான டொகவரா, சீனியர் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நான் என்ன லவ் பண்ண கத்துக்கிறேன், அது கூடவே சில புது விஷயங்களையும் கத்துக்க முயற்சி பண்றேன்னு சொல்ல, அதை கேட்ட நோசு டொகவரா
டொகவராவோட பக்கத்துல க்ளோஸா போய் நிஜமாவான்னு சொல்லி கேட்க க்ளோஸா வந்து நிக்கிற நோசுவை பார்த்த டொகவராக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக அதையெல்லாம் நினைச்சு பார்த்த டொகவரா நீங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள 1000 மடங்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கையும் தைரியமும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே டொகவரா ரூம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்க டொகவரா சொன்னதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன நோசு உனக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷனை கொடுத்த என்னால அப்படி சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை பார்த்த டொகவரா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சீனியர், நீங்க ஒர்க்ல மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்துருக்கீங்க. ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி வெளி இடத்துலயும் சரி யாருக்கிட்டையும் கோவப்படாம அவங்களோட தப்புகளை மன்னிச்சு எப்படி சிரிப்போட வாழணுங்கிறத எனக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன்னு தெரிஞ்சதும் என்னை விட்டு விலகி போய் என்னோட எண்ணமே சுத்தமா இல்லாத அளவுக்கு பிஸி ஆயிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே டொகவரா எழுந்து போக டொகவரா சொன்னதையெல்லாம் கேட்டு ஃபீல் ஆன நோசு எதுவும் பேசாம சைலண்டா இருக்க அதை பார்த்த டொகவரா என்னாச்சு சீனியர், ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி கேட்க நோசு நீ எப்படி ஃபீல் பண்றியோ அப்படியே தான் நானும் ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தான் சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டொகவரா நோசுவோட பக்கத்துல வந்து சீனியர் இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்ப கரெக்டா டொகவராவோட மொபைலுக்கு ஓச்சிக்கிட்ட இருந்து கால் வருது. ஓச்சிங்கிற நேம பார்த்த நோசு சரி நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லி நோசு வேகமா பெட்ல இருந்து எழுந்து போய் அவனோட பேக் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க டொகவரா என்னாச்சு சீனியர், எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நோசு டொகவரா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவன் டொகவரா கிட்ட உனக்கு கால் வருது பாரு, சீக்கிரமா கால் அட்டன் பண்ணு, உனக்காக முக்கியமான ஒருத்தர் கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா சீனியர் நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட ஒர்க் விஷயமா பேசுவாங்க அவ்வளவுதான்னு சொல்ல நோசு அப்படியான்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமா டேபிள் மேல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்த டொகவரா சீனியர் முதல்ல நிமிந்து என்ன பாருங்கன்னு சொல்ல நோசு நான் முதல்ல வீட்டுக்கு போய் குளிக்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல அதை கேட்ட டொகவரா என் வீட்லயே பாத்ரூம் இருக்கு, என்னோட ஷவரையே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல நோசு அதெல்லாம் வேண்டாம், நைட்டு வேற நான் சரியா தூங்கல, அதனால நான் வீட்டுக்கு போய் முதல்ல நல்லா படுத்து தூங்கணும். அது மட்டும் இல்லாம நான் பாக்குற முக்கியமான ஷோவோட நியூ எபிசோடு வேற இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதை நான் போய் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கார்டன் எல்லாம் குப்பையா இருக்கு, வீட்டோட கார்டன் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா சீனியர் உங்களுக்கு என்னாச்சு, முதல்ல நீங்க நிமிந்து என்ன பாருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இங்க நோசு என்னடானா டொகவரா பேசுறத காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அதை பார்த்த டொகவரா நோசுவை பிடிச்சு நிறுத்தி அவனோட லிப்ல டீப்பா கிஸ்ஸ கொடுத்து டொகவரா நோசுவோட வாயில அவனோட கட்ட விரல வச்சு அழுத்த அதை பார்த்து ஷாக்கான நோசு டொகவரா என்ன பண்ற நீ, உனக்கு இன்னும் போதை தெரியலையா என்னன்னு சொல்லி கேட்க டொகவரா நான் போதையில எல்லாம் இல்ல தெளிவா தான் இருக்கேன்னு சொல்லி டொகவரா திரும்பவும் நோசோட லிப்ல கிஸ்ஸ கொடுத்து நான் ஒன்னும் ஹேங் ஓவராகவும் இல்ல பாதி தூக்கத்திலயும் இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன், இப்ப நான் என்ன பண்றனோ அதை தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி டொகவரா திரும்பவும் நோசுக்கு கிஸ் கொடுக்கறக்காக பக்கத்துல போக பயந்து போன நோசு டொகவரா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிக்கிட்டே கீழே உட்கார டொகவரா நோசு விடாம டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டே அவனோட கழுத்துல கிஸ் பண்ண அதை பார்த்த நோசு டொகவரா போது நிறுத்துன்னு சொல்ல அதை கேட்டு நார்மலான டொகவரா சீனியர் நான் உங்களை செட்யூஸ் பண்ண நினைச்சேன், உங்களை செட்யூஸ் பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணேன், இருந்தும் என்னால உங்களை செட்யூஸ் பண்ண முடியல, அதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் பையங்கிறதுனால நீங்க உங்க ஃபீலிங்ஸை வெளியே சொல்லாம மறைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் கிடையாது உங்களை மாதிரியே நிறைய பேர் பசங்கிறதுனால என்னதான் அந்த பர்சன் மேல ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, வெளியே காட்ட பயப்படுறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு உங்க மேல இருக்க காதலை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த நேரத்துல தான் உங்க வயசு மூலமா நீங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தீங்க, அதை நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்க மேல இருக்க காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன், நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு நினைச்ச வழி வேணா தப்பா இருக்கலாம், ஆனா உங்க மேல நான் வச்சிருக்க காதல் உண்மையானது, நான் உங்களை ரொம்பவே லவ் பண்றேன், நீங்க என் காதலை ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நான் சாகர வரைக்கும் உங்களை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லி டொகவரா பயங்கரமா அழுக அதை பார்த்த நோசு டொகவரா நீ ஏதோ சொல்ல வர, எங்க நோசு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு பயந்து போய் டொகவரா நோசுவை பேச விடாம வாயை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பரவாயில்ல சீனியர் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதனால நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள இருந்த காதலை உங்ககிட்ட ஓப்பனா சொன்னதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா உங்க அனுமதி இல்லாம நான் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டதுக்காக முழு மனசா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இப்படி பண்ணதுக்காக உங்களுக்கு என்ன அடிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா என்ன அடிங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால நீங்க என்ன அடிக்கிறதுல எந்த தப்பு இல்ல, என்ன அடிங்க சீனியர்னு சொல்லி கேட்க அதை கேட்டு நோசு என்னால முடியாதுன்னு சொல்ல டொகவரா இல்ல சீனியர் நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன அடிங்கன்னு சொல்லி கத்த நோசு நான் தான் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்ல அதை கேட்டு டொகவரா பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கேன். அதை பார்த்து ஃபீல் ஆன நோசு டொகவராவை தொட போயிட்டு நோசு டொகவராவை தொடாம சைலண்டா டொகவரா அழுகிறதையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதோட திருட்டு பயலே சீரிஸ் எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.